சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக தான் இருப்போம். என்னடா இதையே சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே உங்களோட மைண்டில் செட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். நம்மளுடைய ஆசைகள்லாம் நிறைவேறும். நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. நம்ம வீடு வாங்குவோம், காரு வாங்குவோம், நகை வாங்குவோம். நம்ம நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பிஸ்னஸ் பண்ணுவோம், நிறைய காசு வரும். நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம், நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற சூழ்நிலையில் வாழ்வோம். இப்படியெல்லாம் நம்ம மைண்டை க்ரியேட் பண்ணி மைண்டில் செட் பண்ணி பதிய வச்சுக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் படிக்குங்க. நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பழிக்கும். திரும்ப திரும்ப நினைங்க, கண்டிப்பாக பழிக்கும். சரியா? நம்ம இன்றைக்கி காசு வேணும்ன்ட்டு நாயா பேயா அலைகிறோம்ல. எப்படியாவது ஒரு காசு தேவைப்படுதுன்னா எப்படி அலைஞ்சு திரிஞ்சு அந்த காசை வாங்கிடுறோமா இல்லையா? எப்படியோ ஒன்று ஒரு 5000ரூவா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 5 பேர்த்துக்கிட்ட 1000 கேட்குறோமா இல்லையா? அப்போ அந்த 5000ரூவா நம்மளுக்கு கிடச்சிருதா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். அப்போது நம்ம அந்த கடன் வாங்குகிற காசுக்கே இந்த மாதிரி இருக்கும்போது நாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நினைக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை மைண்டில் செட் பண்ணுறதுல என்ன தயக்கம் இருக்குது? காசா பணமா நினச்சி தான் பாருங்களேன், செட் பண்ணி தான் பாருங்களேன், நல்லதே நடக்கும். சரி, நம்மளுடைய வேண்டுதல்களும் பலிக்குமா? எப்படி பலிக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக பலிக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இப்போது ஆம்புலன்ஸில் அடிபட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த ஒரு டைமில் எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. சில பேர் கும்பிடுவாங்க தெரியுமா? கடவுளே, அந்த உயிர் நல்லபடியாக காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் எக்கச்சக்கமான பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அது உண்மையான ஒரு விஷயந்தான். நானும் கூட அது அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஆம்புலன்ஸ் போனாலும் போகிறவங்க நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லபடியாக ஆகணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீங்களும் நினைக்க பழகுங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது பிரச்சனைக்காக சண்டை போடுறாங்கன்னா அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க. நம்ம கண்ணு முன்னாடி யாருக்காவது ஏதாவது இல்லைன்னா நம்மளால் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா வாங்கி கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்க முடிஞ்சா சாப்பாடு வாங்கி கொடுங்க. செருப்பு வாங்கி கொடுக்க முடிஞ்சா செருப்பு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா உங்களால் கட்ட முடியும்னா கண்டிப்பாக கட்டி உதவி பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் நம்மளால் செய்ய முடியாத உதவிகள்லாம் இருக்கும். நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம செய்ய முடியும். நமக்கு அதுக்கு சக்திக்கு மீறிய உதவி நம்ம எப்படி செய்ய முடியும்? அப்போ அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். இப்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் என் தம்பிக்காக பிரார்த்தனை பண்ணேன். ஏன்னா அவன் பார்த்திங்கன்னா லோடு மேனு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் டெய்லியும் தண்ணி அடிப்பான். டெய்லி 2000 சம்பாதிப்பான். ஒவ்வொரு டைம் 3000 கூட சம்பாதிப்பான். ஆனால் அதை குடித்து அழிச்சு போடுவோம். எப்போ பாரு வீட்டில் சண்டையாக இருக்கும். 2 ஆம்பளை பசங்க, குட்டி பசங்க. அவங்கள வச்சுட்டு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படும். அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரே சண்டையாக இருக்கும். எல்லாம் காலையில் வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டு வந்தால் சண்டையாக இருக்கும். எப்படிங்க நிம்மதியாக தூங்க முடியும்? அதுலேயும் அவங்க அம்மா ரொம்ப பொறுமையாக தான் காலத்தை ஓட்டிட்டாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவன் எங்கள் மாமாவோட தங்கச்சி பையன்தான். அவன் எப்போ பாரு தண்ணி அடிக்கிறதுக்கு காசு கேட்டுகிட்டே இருப்பான். போகிறவங்க வரவங்க கிட்டேலாம் காசு கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ ரொம்ப மனசு கஷ்டமாகும். நான்லாம் வீட்டுக்கு வந்தால் துரத்தி விடுவேன். போட வெளியில் போட, ஃபஸ்ட்டு போடாமல். ஏன்னா வீட்டில் பாப்பாலாம் இருப்பாங்க. ஒரு நாள் இவன் தண்ணியை போட்டுட்டு நாங்கள் இல்லாத டைமில் வந்தால் பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படின்றதுக்காகவே துரத்தி விடுவேன். அப்போது நான் அந்த ஊருக்குள்ளே அந்த தெருவுக்குள்ளே போனோம்னா அவங்க வீட்டுக்கு போகிறக்கே மனசு எவ்வாது. எனக்கு ஏன்னு கேட்டேன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம அவனை துரத்தி விட்டுறோம், அவன் வீட்டில் எப்படி போவான்னு. ஆமாம், அவன் தண்ணி அடிக்காமல் தெளிஞ்சிருச்சுன்னா அக்கா அக்கான்னு உயிரை விடுவான். அப்புறம் என்ன செய்யுது? ஒரு நாள் அவனுக்காக நான் ப்ரே பண்ணேன். சாயப்பா, இந்த பையனுக்கு நல்லா புத்தியை கொடுங்க, இந்த பையன் தண்ணி அடிக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் நினச்சி ரொம்ப இது பண்ணுவேன். அவர் எங்கள் மாமா மேலே ரொம்ப உயிராக இருக்கும். மாமாட்டே கிடக்கும். அப்புறம் மாமா இறந்தனால அந்த பையன் இறந்ததுக்கப்புறமா அவன் தண்ணி அடிக்கிறதுவே விட்டுட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம யாருக்கோ ஒருத்தருக்காக நினைக்கிற பிரார்த்தனை கூட பழிச்சிருது. சரிங்களா? இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் அவரோட நினைவுகள் இந்த மாதிரி மாறி மாறி இருந்துகிட்டு இருந்துச்சு.
அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பாருங்கள், ஊற வச்ச துணியும் கூட துவைக்கவே இல்லை. மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன செஞ்சாலும் மனசு ஈடாகவே இல்லை. மனசு நிம்மதியே அடையல. என்னன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்குது. ஒரே ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ ஃபோன் பண்ணான். அக்கா நல்லா இருக்கீங்களாக்கான்னு சொல்லி கேட்டான். நல்லா இருக்கேன்டா தம்பி அப்படின்னு. இதான் தம்பி இப்போ வர்றேங்க்கான்னா வந்தான். வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் கையில் அரை பவுனா காப்போனா கேட்கல, ஒரு மோதிரம் போட்டிருந்தான், ஒரு வெளியில் ப்ரேஸ்லெட் போட்டிருந்தான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கை கடன் வாங்கி அதாவது பிச்சை மாதிரி யாசகம் வாங்கி வாங்கி தண்ணி அடிச்சிட்டு இருந்த ஒரு பையன் இன்றைக்கி மாறி திருந்தி அவன் பார்த்திங்கன்னா அவங்க வீடு வந்து ஓட்டு வீடு தான். அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எல்லாம் செவரெல்லாம் வச்சு சிமெண்ட்டெல்லாம் பூசி கீழே காரையெல்லாம் போட்டு சமையல் திட்டெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு 1,00,000 ரூபா ஆச்சு. வீட்டை ரெடி பண்ணான், பைக்கு வாங்கினான், பசங்களையும் நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டான். இப்போ போய் மோதிரமும் இந்த இது வாங்கியிருக்கான். அவங்க ஒய்ஃப்க்கு கொலுசு இதெல்லாம் மூக்குத்தி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை? நம்ம மற்றவங்களுக்காக வேண்டிக்கிற அந்த பிரார்த்தனையை படிக்கும்போது நமக்கான வேண்டுதலை சாயப்பா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எனக்கு காலையிலேருந்து மனசு உழைச்சிட்டே இருந்தது. அவன் வந்து காமிச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சாயப்பாட்ட என்ன வேணுமோ கேளுங்க. அதே மாதிரி தான் உங்கள் உற்றார் உறவினர் உங்கள் கண்ணுக்கு எதுக்கால யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்க பழகிக்கங்க, சரிங்களா? அவங்க நல்லா இருக்கட்டும். நம்ம மற்றவங்களுக்காக செய்ய பிரார்த்தனை கூட ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு உதவியாக வந்து சேரும். அது வந்து நம்மளோட தர்ம கணக்கில் வந்து சேரும், சரிங்களா? அதனால பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் என்றைக்குமே மனசை விட்டுறாதீங்க. நம்மளோட சூழ்நிலை இப்படி இருக்கே, நாம் இப்படி இருக்கோமே, நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி பிழைக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம் அப்படின்லாம் மனசை விடக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே சூப்பராக நல்லா தான் நடக்கும், சரியா? சாயப்பா தான் இருக்கார். அப்புறம் எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க? அவர் நான் இருக்க பயம் இல்லை, உனக்கு எதுக்கு பயம்? நான் உன் கூடவே தானே இருக்கேன், உன்னை பார்த்துட்டே தானே இருக்கேன், நீ செய்கிறதெல்லாம் பார்த்துட்டே தானே இருக்கேன். உனக்கு என்னென்ன தீங்குகள் வருதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் நிவர்த்தி செய்வேன் கண்டிப்பாக. நீ எதுக்கும் கலங்காம இரு. நீ உன் வேலையை மட்டும் செய். நான் எனி டைம் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன், நான் உன்னை கவனிச்சிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை பாதுகாவலன் நான்னு சொல்கிறாரு. இவ்வளோ அருமையாக சொல்கிற அப்பா நம்மளுக்கு மனசில் தெம்பு தாங்க கொடுக்குறாரு. அவர் எந்த காரணத்துக்காகவும் நம்மளை கைவிட மாட்டான்றதை நாம் நம்பிக்கையாக பொறுமையாக காத்துட்ருந்து பார்த்தா தான் தெரியும். அன்பு குழந்தையே, இயல் வாழ்க்கை வேறு, ஆன்மீக வாழ்க்கை என்பது வேறல்ல. அறம் சார்ந்த சக்தி இறை பண்புகளுடனும் மன நிறைவுடனும் இகத்தில் வாழ்ந்து இன்ப துன்பங்களை கடந்தும் இம்மை மறுமை சுழற்சிகளிலிருந்து விடுவித்துக் கொள்வதே ஆன்மீக வாழ்க்கையாகும். வாழ்க்கையில் நிகழும் அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்து கொள்கின்றோம் என்பதை பொறுத்து தான் வாழ்க்கை நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை. அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது. உன் இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகிறாய். உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்கும் அல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது. அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா? அதைப்போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும், அது வலிக்கும் என்று தெரியும். அது தைரியத்துடன் ஒருமுறை இருமுறை நிமிர்ந்து பார். அது உன்னை என்ன செய்கிறதென்று. எதற்கும் மனம் தளராதே. உன்னால் முடியும் என்றே போராடு. துணிந்து நில். பல வெற்றிக்கனிகளை பறிப்பாய் அப்படின்னு சொல்கிறார். வேறு என்ன சொல்வார்? அவர் சொல்கிறது உண்மைதான். அதனால் நம்ம எல்லோரும் சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸில் நல்லா தாங்க இருப்போம். நீங்கள் மனசு மட்டும் வைங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அவர் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தேடியே வந்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.